வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். உலகளவில் ரொம்பவே பிரபலமான ஒரு பெரிய சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி தான் கோகோ கோலா. 1880கள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி சில வருடங்கள்லேயே ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஓவர் த டைம் அவங்களுக்கு காம்படிஷனாக இருந்த நிறையவே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனியை அவங்க பணம் கொடுத்து அக்வயர் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. தற்போதைய நிலையில இந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு 270 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இந்த கம்பெனியை பத்தி பெருமையா பேச எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி இதை பத்தின சர்ச்சைகளுக்கும் குறைவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி கோகோ கோலா மூலமா உருவாகி ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின சில நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாட்டர் ஷார்டேஜஸ். கோகோ கோலா மூலமா உருவான மிகப்பெரிய சர்ச்சைகள்ல ஒண்ணு இந்த வாட்டர் ஷார்டேஜ். சொல்ல போனா இந்த பிரச்சனை இந்த ஒரு கம்பெனினால மட்டுமே இல்ல, உலகத்துல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனிஸ் மூலமாவே இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியா மாதிரியான மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்லயும் கிளீன் வாட்டரை ஆக்சஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய நாடுகள்லயும் இந்த கம்பெனிஸ் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புன்றது ரொம்ப பெரிய அளவுல இருக்குன்னு சொல்லணும். இதுல கோகோ கோலாவை மட்டும் அடிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதோட பாப்புலாரிட்டி கூட காரணமா இருக்கலாம். மற்ற எந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை விடவும் உலகத்தோட பல இடங்கள்ல கோகோ கோலாவாகட்டும் பெப்சி ஆகட்டும் தங்களோட பிளான்ஸை வச்சிருக்காங்க. இது வாட்டர் ரிசோர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்த போறதில்ல. ஆனா தண்ணீரோட தேவை அதிகமா இருக்கக்கூடிய சுத்தமான தண்ணீர் கிடைப்பதே பிரச்சனையா இருக்கக்கூடிய நாடுகள்ல இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனாலதான் இந்த ஒரு ரெப்யூட்டேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரணமாவே கோகோ கோலா மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் பல நாடுகள்ல பல்வேறு எதிர்ப்புகளையும் சந்திச்சிருக்காங்க தான், இந்தியா உட்பட. சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராப்ளம் சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த பிரச்சனைன்றது தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய காலங்கள்ல ஒரு பெரிய பேசுபொருளாவும் மாறிக்கிட்டு தான் இருக்கு. அக்ரெசிவ் செல்லிங் டாக்டிக்ஸ். இந்த உலகத்துல ஆரம்பிக்கப்படுற கம்பெனிஸோட டாப் கோல் என்னவா இருக்கும்னா அந்த ஃபீல்டுல டாப் பொசிஷனுக்கு வர்றதா தான் இருக்கும். அதே மாதிரியான ஒரு கோல் தான் கோகோ கோலாவும் வச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த ஒரு கோலை அவங்க எப்பவோ அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஒரு இடத்தை அச்சீவ் பண்றதுக்கு அவங்க செஞ்ச சில வேலைகள் ரொம்பவே மோசமானவைன்னு கூட சொல்லலாம். அதுவும் குறிப்பா கோகோ கோலா வளர்ந்து வந்த சமயத்துல புதுசா ஒரு நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆச்சுன்னா அந்த நாட்டோட மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக கோகோ கோலா ரொம்பவே அக்ரெசிவாலாம் ஒர்க் பண்ணி இருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வேற எங்கேயோவெல்லாம் தேட வேணாம், இந்தியாவில் நடந்த விஷயங்களையே எடுத்துக்கலாம். இந்தியாவிலேயே ஆரம்பிக்கப்பட்டு ரொம்ப பெருசா வளர்ந்த ஒரு கம்பெனி தான் தம்ஸ் அப். 1977 இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தம்ஸ் அப்போட ஃபார்முலாவை சௌஹான் பிரதர்ஸ் என்ற 2 பேர் ஸ்கிராட்ச்ல இருந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த டைம்ல இந்தியாவில இருந்து கோகோ கோலாவும் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அப்போ இந்திய அரசாங்கம் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ல என்னவெல்லாம் இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா அறிவிக்கணும்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. ஆனா கோகோ கோலாவோட வின்னிங் ஃபார்முலாவே அதுல இருக்கக்கூடிய சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் தான். இதை யாருக்காகவும் அவங்க வெளியே சொல்ல முன்வரவே கிடையாது. இது வரைக்கும் அது ஒரு ரகசியமாவே தான் பாதுகாக்கப்பட்டு வருது. அப்படி இருக்க நிலையில இந்தியன் கவர்மெண்ட் அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை வெளியே தெரிவிக்கணும்னு சொல்லவும் கோகோ கோலா முடியாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவை விட்டு வெளியே போனாங்க. இந்த டைம்ல தான் தம்ஸ் அப் யூனிக்கான ஒரு டேஸ்டோட இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டுச்சு. கொஞ்ச நாள்லயே அதோட யூனிக்கான டேஸ்ட் காரணமாவே இந்தியாவில நிறைய பேர் வாங்கி குடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச வருஷத்திலேயே இந்தியாவோட ஒரு பெரிய பிராண்டாவும் வளர்ந்தது தம்ஸ் அப். 1991 வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் அந்த வருஷம் குளோபலைசேஷன் முன் வச்சு இந்தியாவுக்குள்ள பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்டுச்சு. அப்போ கோகோ கோலா இந்தியாவுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்தது. அப்போ இருந்து தம்ஸ் அப் உட்பட சில ஹோம் குரோன் கம்பெனிஸ்க்கு கோகோ கோலா பயங்கர டஃப் கொடுக்கவும் ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல இந்தியாவோட பார்லே கம்பெனி கிட்ட இருந்த கோல்ட் ஸ்பாட், லிம்கா, தம்ஸ் அப் மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க்ஸை மொத்தமாவே விலை கொடுத்து வாங்கினாங்க கோகோ கோலா. இது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க செயல்பட்டு வந்த பல்வேறு சின்ன சின்ன பெவரேஜ் கம்பெனிஸை அவங்களோட அக்ரெசிவான டாக்டிக்ஸ் மூலமா மொத்தமாவே காலி செஞ்சாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா அந்த சமயத்துல இப்போ பயன்படுத்துற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கிடையாது. கண்ணாடி பாட்டில்களை பயன்படுத்தி மட்டும்தான் அந்த பெவரேஜஸ் வெளியே கொண்டு போக முடியும். சோ மத்த கம்பெனிஸோட கண்ணாடி பாட்டில்களை கோகோ கோலா மொத்தமா வாங்கி அதை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் தயாரிக்கணும்னா அதுக்கு பல கூல்ட்ரிங்க்ஸோட விலையை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதை கோகோ கோலா மாதிரியான இன்டர்நேஷனல் கம்பெனியால அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனா சின்ன லெவல்ல இயங்கக்கூடிய ஒரு கம்பெனியால கண்டிப்பா அதை அஃபோர்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி வேலை செஞ்சும் கோகோ கோலா பெரிய அளவுல இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சாங்க. ஃபால்ஸ் அட்வர்டைசிங்.
சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய, அதனால பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும்னு தெரிஞ்ச சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நல்லதா, இல்ல நம்மளோட அத்தியாவசிய தேவையான தண்ணீர் நம்மளுக்கு நல்லதா? இந்த கேள்வியை கேட்கறதே ஒரு வித்தியாசமா இல்ல. ஆனா இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்டாவே கொண்டு போனாங்க கோகோ கோலா. இதுக்காக 2001ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கேம்பெயின் தான் ஹட்ச் டு நோ. இந்த கேம்பெயினோட முக்கியமான நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, அமெரிக்கா முழுக்க இருக்க பிரபலமான ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் டைனர்ஸ்க்கு வரக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு தண்ணீருக்கு பதிலா கோகோ கோலாவை குடிக்க வைக்கணும்ன்றது தான் இந்த கேம்பெயினோட ஒரு முக்கியமான நோக்கமே. குறிப்பா இது அமெரிக்காவில செயல்படுத்தப்பட்டுச்சு. அந்த டைம்ல இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் டைனர்ஸ்ல வேலை செய்யக்கூடிய வெயிட்டர் அண்ட் வெயிட்ரஸஸ் எல்லாருமே தண்ணீருக்கு பதிலா கோகா அங்க வர்ற கஸ்டமர்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கேம்பெயினோட முக்கியமான நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, கன்சியூமர்ஸை அதிகப்படியா அவங்களோட சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடிக்க வைக்கிறது தான் ஒரு முக்கியமான நோக்கமா இருந்தது. இது ஒரு அபத்தமான கேம்பெயின் தான். அண்ட் கொஞ்ச நாள்லயே இது நிறுத்தவும் பட்டுடுச்சு. ஆனா சைக்கலாஜிக்கலி பார்க்கும்போது கோக் எதை அட்டைன் பண்ண நினைச்சாங்களோ அதை அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். கோக் அதிகமா மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்ச காரணங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்குன்னு சொல்றாங்க. சமீபத்துல கூட இதே கான்செப்ட்ல ஒரு சாஃப்ட் ட்ரிங்கோட ஆடை உங்களால பார்த்திருக்க முடியும், அதுவும் நம்ம இந்தியாவில். மிஸ்லீடிங் மெடிக்கல் ஸ்டடீஸ். ஹைலி கார்பனேட்டட் ஹை சுகர் கண்டென்ட் கொண்ட ஒரு பெவரேஜை ஒரு மனுஷன் தொடர்ச்சியா எடுத்துக்கிறதால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ன்றது இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் தான். ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நிலையானா கண்டிப்பா கிடையாது. அப்பதான் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட உண்மை முகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமா இதுல இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்னால மனிதர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லிட்டு ஆய்வு பண்ணி அது சம்பந்தமான பல்வேறு அறிக்கைகளையும் உலக அளவுல வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சமயத்திலேயே கோகோ கோலா அதை சைலன்ஸ் பண்ண முடிவெடுத்தாங்க. இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இவங்களே ஒரு மெடிக்கல் ஸ்டடிஸை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரொம்ப பெரிய பணத்தை செலவழிச்சு. இதுல அவங்க என்ன நிறுவ முயற்சி செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி ஹை சுகர் கண்டென்ட் இருக்கக்கூடிய கோக் மாதிரியான ட்ரிங்க்ஸை குடிப்பதால எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுவது கிடையாதுன்னு, அதாவது மனிதர்களுக்கு ஒபிசிட்டி, டைப் 2 டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பில்லைன்ற மாதிரி நிறுவ நினைச்சாங்க. ஆக்சுவலா இப்படி ஒரு ஸ்டடியுமே அவங்க வெளியிட்டாங்க தான். ஆனா அதுக்கப்புறம் உலக அளவுல எழுந்த பல்வேறு பலமான எதிர்ப்புகளின் காரணமா அந்த ஸ்டடீஸ் திரும்ப பெறப்பட்டுச்சு. சோ இவைதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனிஸ்ல ஒன்னா இருக்க கோகோ கோலாவை சுற்றி ஏற்பட்ட சில முக்கியமான சர்ச்சைகளை பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.